ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம பாண்டியன் வந்துட்டு சும்மா வாக்கிங் போயிட்டுருக்காரு. இவர் நடந்து போகிறத பார்த்தோன்னே 2 பேரும் ஒன்று உரண்டழுக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா, ஒன்று பாண்டியன் உரண்டழுக்கிறாரு, இல்லையா 2 புல்லட் பாண்டியன் நின்றுக்கிட்டு, நீ என் தம்பிக்கு பொண்ணு பார்த்து வைக்கக்கூடாது, இப்போ அதுக்கு என்னடா இப்போ அப்படி தாண்டா பார்த்து வைப்பேன்னு சொல்ல அதுக்கப்புறம் சரவணனும் செந்திலும் வந்து என்னப்பா உரண்டழுக்கிறாங்களா, அவங்கள ஒரு வழி பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லைப்பா வேணாம்ப்பா, இது ரொம்ப தப்புப்பா, பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, கிளம்பி போன்னு சொல்லிட்டாங்க. ஏ பாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கண்டிப்பாக நிச்சயத்தை நிறுத்தி ஆகணும்னு இங்கே ஒரு பக்கத்து இவங்க போராட அங்கே போனால் இப்போ அவங்க நம்ம பழனி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டாங்க. பழனியே எப்படி சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல காமெடியாக ஜாலியாக கலகலான்னு சுற்றிட்டு இருந்த மனுஷனை பிடிச்சி இப்படி சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் மாமா இப்படி செய்வார்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டாரு. ரொம்ப ஷாக் ஆகாதப்பா, வீட்டுக்கு பண்ண ஷாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக வேலையை பிரித்து கொடுக்குறாங்க. அந்த டைம் பார்த்து மீனாவுக்கு ஒரு ஃபோன் பண்ண, ஐயோ அச்சோ அப்படின்ட்டாங்க. அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இடம் ஆக்கிரமிப்பில் இவங்களும் வந்திருக்காங்க, அதனால் இவங்க கடையை காலி பண்ண சொன்னதுக்கு எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்ல, உனக்கு எதாக இருந்தாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி வரதை பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு வேலை சொல்ல அவங்களாம் வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோமதி அம்மாட்ட இருந்து எஸ்கேப் ஆகும், அதாவது எஸ்கேப் ஆகவே பல பேர் பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு புடவை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை வச்சுருமோன்னு பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. தேவைதான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம கோமதி அம்மா அடிக்கிற அலப்பறை தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னே பழனிக்கு அப்படியே பேர் ஆனந்தம். ஆஹா, ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் தடபுடலாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காரு. என்னதான் நடக்கும்னு தெரியல. நம்ம பழனிக்கு பேர் கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே. ஏன்னா கெடுக்கிறதுக்குனே கூடயே 2 பேர் சுற்றுறாங்களே செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது.